நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நருட்டோ பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட இட்டாச்சியை மெயினாக பிடிச்ச 3 ரீசன் தான் பார்க்க போகிறோம். இல்லை ப்ரோ எனக்கு இட்டாச்சி பார்த்தீங்கன்னா தவிர்த்து வேறு ரீசனால் பிடிக்கும் ப்ரோனா அந்த ரீசனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கைஸ். சரி டாப் 3 பதினொன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் தான் இருக்குது. இட்டாச்சி பார்த்தீங்கன்னா 8 வயசில் பார்த்தீங்கன்னா ஒகைகளில் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகாடமியில் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான், அதாவது செகண்ட் ஸ்கோரு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னோட்டோது, அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டாகவே இருக்கும். சரி டாப் 2வில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியோட கெஞ்சுட்சு தான் இருக்குது. இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் நீ யாராக வேணாரு எவனாக வேணாரு, ஆனால் கெஞ்சுட்சுல தள்ளிடுற மாதிரி இட்டாச்சியோட பாலிசி இருக்கும். பிகாஸ் இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கெஞ்சுட்சுல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்கும் இந்த சீன்லாம், இட்டாச்சி சாஸ்கே ஃபைட்லாம். இதனால பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த கெஞ்சுட்சுலாம் ஹைலைட்டாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். டாப் 1 பதில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். டாப் 1ல் பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட சாக்ரிஃபைஸ் தான் இருக்குது. 13 வயசில் சாக்லேட் வேணுமா பிஸ்கட் வேணுமான்னு கேட்குற வயசில் உனக்கு கிளான் வேணுமா ரீஃபில் வேணுமான்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியோட நிலைமை தள்ளிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேடஸ்டான ஸ்டோரி தான் நம்ம இட்டாச்சியோட லைஃப் ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா லவர் தம்பி தவிர எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாவடிக்கிற நிலைமை வந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சேடான லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட்டாச்சி இது. அதுவும் தோற்று பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர். சரி டாட்டா பை பை கைஸ்.